பகவத்கீதையில் 8வது சாப்டரில் 20வது ஸ்லோகம். பரஸ்தஸ்மாத் பாவோன்யோ வியக்தோ வியக்தாத் சனாதனஹ யசக் சர்வேஷு பூதேஷு நஷ்யத்சு ந விநஷ்யதி. இப்போ இதுக்குள்ள அர்த்தத்தை பார்க்கலாம். கைவல்யார்த்தியை பற்றி சொல்லின்னு இருக்கார். அவளுக்கு அழிவில்லை, மறுபடியெல்லாம் பிறக்க மாட்டா. அவள் ஜீவாத்மா கைவல்யார்த்திக்கு ஆசைப்பட்டு ஞானம் யோகி மாதிரி யோகம் செஞ்சு பகவானே நினச்சி ஆத்மா அனுபவத்தை வேணும்னு கேட்டதுனால அவளுக்கு அவள் அதை கேட்டாலும் அதையும் நான் தான் தரணும். அவள் எங்கள்கிட்ட தான் கேட்பா. ஆனால் அதுதான் வருத்தம், எங்கள்கிட்ட இவ்வளோ கேட்குறாளே, அதுக்கு பகவத் லாபார்த்தியை கேட்கக்கூடாது, அவள் கைவல்யார்த்தியை கேட்குறாளே, ஐஸ்வர்யார்த்தியை கேட்குறாளேன்னு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் அவள் கேட்குறத நான் தான் கொடுக்கணும். அவளால் ஆத்மாவையே கேட்டு வாங்கிக்க முடியாது. ஸோ எதுனாலும் சரி அந்தரியாமியாக இருக்கிற என்னை தான் கேட்கணும். இவள் உயிர் பிரிஞ்சப்புறம் என்ன செய்வா? மேலே ஆத்மாவே அனுபவிச்சுருப்பா. நுண்ணியமாக இருக்கே, கண்ணுக்கு தெரியாத அளவுக்குள்ள ஒரு நெல்லை ஒரு பிட்டை உடச்சி அதை 100 ஆக்கினா எவ்வளோ சின்னதோ அந்த அளவுக்குள்ள ஆத்மாவையே இவள் அனுபவிச்சுட்டே இருப்பாள். திரும்பவும் பறக்க மாட்டா, வைகுண்டமும் வரமாட்டா. அது அவர்களுக்கு அழிவே கிடையாது, பிறப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு இந்த 20வது ஸ்லோகத்தில் கைவல்யார்த்தியை பற்றி சொல்லிகிட்டு இருக்காரு.